நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கடேஷ். நான் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகத்திற்கு செல்லும் தமிழக பேருந்துகள் 3வது நாளாக நிறுத்தம். சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடகத்திற்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைப்பு. கர்நாடகத்திலிருந்து தமிழகம் வரும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கம். சரக்கு லாரிகள், தனியார் பேருந்துகள் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றன. கோயம்பேட்டில் இருந்து பெங்களூரு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் ஒசூர் வரை மட்டுமே இயக்கம். எல்லையில் அசாதாரண சூழல் நிலவும் பட்சத்தில் ஒசூரில் இருந்து கர்நாடகாவுக்கு மாற்று பேருந்தில் பயணிக்க அறிவுறுத்தல். கர்நாடக அரசின் பேருந்துகள் சென்னையில் இருந்து வழக்கம் போல் இயக்கம். போக்குவரத்து பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா பேச்சு. சென்னையில் வெள்ளத்தில் கர்நாடக மாநிலத்தவர்கள் தான் அதிகம் உதவி செய்ததாக கருத்து. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் செயல்பாட்டை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ற நக்மாவின் கருத்தால் சர்ச்சை. தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். சிறு குறு விவசாயிகளின் கடனை பாரபட்சமில்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். காவிரி பிரச்சனையில் தமிழக அரசின் செயல்பாடுகள் வேகமாக இல்லை எனவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் உடும்பு பிடியாயிருந்து தண்ணீர் பெற்று தந்துள்ளதாகவும் டி ராஜேந்தர் பாராட்டு. மத்திய அரசை கண்டித்து லட்சிய திமுக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 7 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆக்கிரமிப்பு செய்த 7 ஏக்கர் நிலத்தை மீட்க கோட்டாட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவு. எஸ்ஆர்எம் கல்லூரி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதை அடுத்து 1 ஏக்கர் நிலம் இரவோடு இரவாக அகற்றம். மீதமுள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களையும் மீட்க பொதுமக்கள் வலியுறுத்தல். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ஆக்கிரமிப்பை செய்தி சேகரிக்க சென்ற ஜூனியர் விகடன் செய்தியாளர் சிறைப்பிடிப்பு. ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு குண்டர்களை வைத்து மிரட்டப்பட்டதாக செய்தியாளர் குற்றச்சாட்டு. பல மணி நேரம் சிறைப்பிடிப்புக்கு பின்னர் போலீசாரால் மீட்கப்பட்ட ஜூனியர் விகடன் செய்தியாளர். சென்னையில் விநாயகர் சிலைகள் பாதுகாப்பு பணியில் 20,000 காவலர்கள். நாள்தோறும் காலை மாலை என இருவேளையும் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தை ஆய்வு செய்யும் போலீசார். வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நீலாங்கரை, திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர், பட்டினப்பாக்கம் ஆகிய கடல்கள் கரைக்க அனுமதி. சவுதியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1/2 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் சோதனையின் போது சிக்கியது. கடத்தலில் ஈடுபட்ட ஷாகிரா என்ற பெண் பயணியிடம் போலீசார் விசாரணை. 5 நாட்களுக்கு பின் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்களை மீண்டும் நியமிக்க வலியுறுத்தி வெளிநடப்பு. தினக்கூலி ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தல். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளில் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம். பல்கலைக்கழகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் மாணவர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தை. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் இருப்பினும் தொடர்ந்து கண்காணிப்பு. சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். டெங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் மருத்துவ குழுக்கள். ஜிகா வைரஸ் பாதிப்பை தடுக்க விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு. புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் கடலில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி மாயமான மீனவர். 24 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கடலில் மீனவரை சடலமாக மீட்ட தீயணைப்பு துறையினர். சம்பவம் குறித்து புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இறந்த மீனவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க உறவினர்கள் கோரிக்கை.
கன்னியாகுமரி அருகே டாஸ்மாக் கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு. மதுபானங்களை ஏற்றி வந்த வாகனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆண்டிப்பட்டி அருகே அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து மதுபானங்கள் கொள்ளையடித்துவிட்டு கடைக்கு தீ வைத்துவிட்டு சென்றதால் பரபரப்பு. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 38 ரூபாய் உயர்ந்து 2985 ரூபாய்க்கு விற்பனை. சவரன் 304 ரூபாய் உயர்ந்து 23,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி 1 ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 51 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை. இளைய தளபதி விஜயின் பைரவா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியான கொண்டாட்டத்தில் ரசிகர்கள். ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகும் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள். படத்தின் அமெரிக்க தியேட்டர் உரிமை சுமார் 3 கோடிக்கு விற்பனை என தகவல். பைரவா படத்தை தொடர்ந்து செல்வராகவனுடன் விஜய் இணையவுள்ளதாக தகவல். விஜயை சந்தித்து இயக்குனர் செல்வராகவன் கதை கூறியதாக சினிமா வட்டாரத்தில் தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிட வாய்ப்பு. இயக்குனர் அவதாரம் எடுக்கும் தனுஷ் இயக்கும் படத்தில் நடிகர் ராஜ்கிரண் நடிக்க உள்ளதாக தகவல். தனுஷின் அப்பா கஸ்தூரி ராஜா சினிமாவில் கால் பதிக்க போராடிய போது உதவியவர் ராஜ்கிரண் என்பதால் இந்த முடிவு. அமலா பால் இயக்குனர் விஜயின் விவகாரத்தில் புதிய தகவல். அமலா பால் மீண்டும் நடிக்க தொடங்கியதே விவாகரத்திற்கு காரணம் என சினிமா வட்டாரத்தில் முறுமுறுப்பு. கண்ணியமான வேடங்களில் நடித்த போதும் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல். விவாகரத்திற்கு பின்னர் வடசென்னை படத்தில் மீண்டும் கிளாமராக களமிறங்கியுள்ளார் அமலா பால். கத்தி படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் ஒரு பாடலுக்கு நடனமாடுகிறார் கேத்ரின் திரேசா. ஸ்பெஷல் பாடலுக்காக பிரம்மாண்ட செட் உருவாக்கம். விஜய் நடித்த கத்தி படத்தின் ரீமேக் படமான கைதி நம்பர் 150 படத்தில் சிரஞ்சீவி நடித்து வருகிறார். பிரபல இயக்குனர் கபீர்கான் இயக்கத்தில் உருவாகி வரும் டியூப்லைட் 3ஆம் கட்ட படப்பிடிப்பிற்காக இமாச்சல பிரதேச மாநிலம் சென்றார் சல்மான் கான். 2ஆம் கட்ட படப்பிடிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடந்தபோது கூட்டம் கூடியதால் தற்போதைய படப்பிடிப்பை ரகசியமாக நடத்த முடிவு. ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி. தேசிய அளவில் விளையாட 11 மாணவிகள் தகுதி. தெலுங்கானாவில் நடைபெறும் போட்டியில் தமிழக அணி சார்பில் 11 பேரும் பங்கேற்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.